ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேர் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா, 5 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து அம்மா வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றத காமிக்க போறாங்க. அப்படிதானம்மா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு 5 பார்ட்ஸ் இன்ஸ்கர்ட் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட் பிரகாரம். அது நம்ம இன்னைக்கு கட் பண்ணி காமிப்போம். ஏன்னா அது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. அது பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு. அவங்க கொடுத்த வந்து 20 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. எப்ப இன்னும் ரெடி ஆகலான்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளால யூடியூப் டைம் இல்லாதனால அது கட்டிங்கும் போட முடியல, ஸ்டிச்சிங்கும் போட முடியல. இன்னைக்கு கட்டிங் காட்டிடுவோம், நாளைக்கு வந்து ஸ்டிச்சிங் காட்டிடுவோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளே அதை பார்த்து நான் வந்து மெஷர்மெண்ட் பிரகாரம் சொல்லி கொடுக்கறதுனால அந்த மெஷர்மெண்ட் பிரகாரமே நீங்க வேற எத்தனை மெஷர்மெண்ட் வந்தாலும் எப்படி நம்ம பிளவுஸ் 30, 36, 38, 40 அது மாதிரி போட்டு கட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் யூஸ் கட்டும். நீங்க அந்த அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி துணி வாங்கிட்டு வந்து போட்டு நீங்களே கட் பண்ணி நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். யாராவது வெளியே இருந்து கொடுத்தாலும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறது ஈஸியா இருக்கும். ஈஸியான மெத்தட்ல நான் வந்து அந்த இன்ஸ்கர்ட் மெஷர்மெண்ட் பாவாடைய இன்ஸ்கர்ட்டை வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. ஸோ ஏன்னா இது வந்து தேவையில்லாததெல்லாம் நம்ம இப்ப யூடியூப்ல வந்து எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. தேவையில்லாததெல்லாம் வந்து சேனல் பண்ணி இப்ப நாங்களும் சேனல் பண்ண எங்களுக்கு இதுல இருந்து எந்த இன்கமே வர்றது கிடையாது. ஸோ நமக்கு வந்து இன்கம் வருதோ இல்லையோ அதை நல்லபடியா வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயத்துக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூடியூப் இருக்கிறது. பட் வந்து அதை வந்து எல்லாம் தப்பா யூஸ் பண்ணி இப்ப வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டா யூடியூப் வந்து எப்ப வேணாலும் இருக்கும், எப்ப வேணாலும் போயிடும். அது வந்து கத்துக்கிறது வந்து இப்ப நான் எங்களை மாதிரி இருக்கிறவங்க கத்து கொடுக்குறாங்கன்னா நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னு வச்சுங்க, கரெக்டா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வேற ஒரு இடத்துல போய் கத்துக்கணும்னே இல்லை. நிறைய பேர் அதை மாதிரி கத்து எங்களுக்கு போன் எல்லாம் பண்றாங்க. நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க உங்களை பார்த்துதான் நாங்க அப்படி தைக்கிறோம் இப்படி தைக்கிறோம், அந்த நுணுக்கெல்லாம் தெரியாது, நீங்க கரெக்டா தைச்சு காட்டுறீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அடுத்தவங்க கத்துக்கணும், அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதே அதனால்தான். அதான். அதனால தப்பான விஷயத்த போட்டு சீக்கிரம் ஃபேமஸ் ஆகுறது வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து இந்த யூடியூப் வந்ததுல எல்லாருக்கும் வந்து இது ஆயிடுச்சு. அது ஃபேம் பைத்தியம்னு வாங்கல. எல்லாம் இப்ப சினிமா ஒரிஜினல் சினிமாக்காரங்களுக்கே வந்து சான்ஸ் இல்லாம இருக்கிற டைம்ல நம்பலாம் நடிச்சு தான் எல்லாரும் பார்க்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஃபேம் எல்லாம் நீங்க ஒரு 1 லேக் சப்ஸ்கிரைப் வந்தா கூட அவங்களுக்கு இன்கம் எவ்வளவு வரும்னா ஒரு 10,000 வரும், அவ்வளவுதான். சோ நம்ம இந்த பிசினஸ்ல நம்ம எப்பமா ஒரு பில்லு 2 பில்லுலயே நமக்கு 10,000 10,000 15,000 வந்துட்டு வந்துரும். நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்தே 10,000 நான் ஏன் இத சொல்றேன்னாக்கா, நெறைய பேர் தெரியாமயே வந்து யூடியூப்ல நெறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அந்த மாரி பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். நம்ம யூடியூப் போடுறது வந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மாரி. இப்ப அவங்க வந்து நம்மள பார்த்து அவங்க வந்து நம்மகிட்ட லேர்ன் பண்ணவும் வராங்க, கத்துக்கிறாங்க. யூடியூப் இன்கம் நம்பி நாங்க வந்து போடுறது கிடையாது. நமக்கு கஸ்டமர நிறைய பேர் வராங்க. அப்புறம் அம்மா வந்து ஒருத்தங்க ஷீலான்னு சொல்லிட்டு திருச்சியில இருந்து அவங்க பொட்டிக் ஓப்பன் பண்ண போறாங்களாம். அவங்க வந்து பயந்துட்டு ஓப்பன் பண்றாங்களாம். நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து விஷ் பண்ண சொல்லுங்க. விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அம்மாவ கிட்ட சொல்லி விஷ் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்கல்ல, பேசுவாங்க. உங்க யூடியூப் ஒண்ணும் இல்லாம நாங்க பாக்குறோம், எங்களுக்கு நல்லா புரியுது. ஒரு கிளாஸ்ல போய் உட்காந்து பார்த்த மாதிரி இருக்கு. 1 ஹவர் வீடியோனா கூட நம்ம உங்களுக்கு விடுறதே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க நல்லபடியா அவங்க பொட்டிக் ஓப்பன் பண்றதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல அவங்க ரொம்ப சொந்தக்காரவங்க மாதிரி அடிக்கடி நம்ம கிட்ட பேசுறது, அதெல்லாம் அவங்க நல்லபடியா அவங்க திருச்சியில ஓப்பன் பண்ணட்டும். நல்லபடியா வாழ்க வளமுடன். நல்லபடியா கத்துக்கிட்டு நீங்க ஓப்பன் பண்ணா கூட நம்ம யூடியூபையும் பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க, சொல்லி கொடுப்போம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வளர்றீங்கன்னா உங்களை விட எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பொட்டிக்ஸ் இல்ல ஒரு டெய்லர் கடை இல்ல வீட்லயே கூட தச்சுக்கு நம்ம கொடுத்தோம்னா கூட ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அதை கத்துக்கிறீங்க, ஒரு கைத்தொழில் கத்துக்கிறீங்கன்னா அதுதான் எங்களுக்கு முக்கியத்துவம். எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் கத்துக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது. 10 ரூபாய் ஒருத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி நிக்க கூடாது. அதுக்கு ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. அத மாதிரி நீங்க இது நாங்க யூடியூப் போடுறத பார்த்தீங்கன்னாவே நீங்க நல்லா கத்துக்கலாம். இந்த நாளைக்கு எல்லாம் இன்ஸ்கர்ட் போட போறோம், அதெல்லாம் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுனாக்கா இப்ப நிறைய பேர் வந்து பசங்களை பார்க்கணும் அப்படின்னு எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் இன்ஜினியரிங் எல்லாமே படிச்சிருந்தாங்க. அவங்க வந்து அப்படியே வந்து பசங்களை பார்க்கணும்னு ஒரு 10 வருஷம் வந்து எதையுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 வருஷம் வரைக்கும் பசங்களை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களும் ஏதாவது ஒரு ஒர்க் கத்துக்கணும். சோ இப்ப அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இன்கம் வந்து கம்மியா தான் இருக்கும். எப்பதான் நமக்கு இன்கம் வந்து பத்துது? எவ்வளவு வந்தாலும் பத்தாது. அதனால இருந்தாலும் இதுல வர இன்கம் வந்து நமக்கு ஒரு
சாட்டிஸ்ஃபைஸா இருக்கும். ஏன்னா நமக்கு நம்மளே தச்சு போட்டுக்கலாம். நமக்கு புடிச்ச மாரி. அடுத்தவங்களுக்கும் நம்ம தைக்கும்போது நமக்கு இன்கம் வரும். அதனால 2வது என்னதான் நீங்கள பசங்கள வந்து உழுந்து உழுந்து கவனிச்சுக்கிட்டு அவங்கள படிப்பு எல்லாம் பாருங்க வேணான்னு சொல்ல. ஒரு 20 இயர்ஸ் தான். அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா, நம்ம தனிமை ஆயிடுவோம். அது வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க. நான் சொல்றேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்க வாடா ஒரு கொஞ்ச நேரம் பேசுடா அப்டின்னா கூட வந்து பேச "ம்மா உனக்கு வேல இல்ல வேலைய பாரும்மா" அப்டின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளோட லைஃபையே அதுல வந்து அர்ப்பணிச்சிருப்போம். ஏன்னா நான் அதுல அனுபவப்பட்டுருக்கேன். இப்பல்லாம் அப்போ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மா, 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 அம்மான்னு சுத்திட்டு வருவாங்க. அவ்வளோதான். வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் அதுல போயிடும். நமக்கு என்னடா இந்த பையன் நல்லா பேசிட்டு இருந்தான். நம்ம போதே போகலையே இப்படி இருக்கமேன்னு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலிங் வந்து வராம இருக்கணும்னா, இத மாரி ஒரு டெய்லரிங் கத்துக்கிட்டீங்கன்னா, அட போடா எனக்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வேலைய போட்டு இழுத்து போட்டு செய்யலாம். ஒரு ஸ்க்ரீன் தைக்கலாம். ஒரு பில்லோவ கலரா டெய்லரிங் தான் தைக்கலாம். இல்லன்னா கூட நெறைய ஏதாவது ஒரு வேலைய ஏதாவது ஒண்ணு. காத்துக்கணும் அவங்க. ஏதாவது இல்லன்னா ஒண்ணு. நம்ம வந்து பசங்களுக்கே வெயிட் பண்ணி எல்லாம் நம்ம பண்ணிட்டு, கடைசில வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. நீங்க படிச்சிருந்தா மட்டும் போதுமா இன்ஜினியரிங்? அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கணும்ல. சோ நம்மள இப்ப ஃபுல்லாவும் விட்டுட்டு வேலைக்கு போறதுக்கு மனசு வரலன்னா, காலையில போயிட்டு 10 மணி, 8 மணிக்கு வரதுக்கு மனசு வரல. நம்ம இந்த மாரி ஒரு கைத்தொழில் கத்துக்கிட்டா, கண்டிப்பா கத்துக்கணும். பாருங்க அப்படி கத்துக்கிட்டா வந்து ஒரு பொண்ணா இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு நெனைப்பாங்க. சோ நான் அந்த அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் வாங்கி பேரண்ட்ஸ்க்கு பண்ணும் அப்படின்னும்போது வந்து அது சில டைம்ல நடக்காத காரியமா இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த விஷயத்துல வந்து நான் வந்து எதிரே பார்க்க மாட்டேன். எனக்கு ஏர்ன் பண்றத நான் ஹெல்ப் பண்ணி இப்ப அம்மா ஏர்ன் பண்ணும்போது அவங்க அம்மாக்கு குடுத்தாங்க. இப்ப நான் ஏர்ன் பண்ணும்போது எங்க அம்மாக்கு குடுக்குறேன். ஸோ அது மாரி எதுவுமே இல்லையே, காசு அவங்க குடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுதான் மெயினா சொல்ல வரேன். கரெக்ட்டாம்மா இது? ஒரு ஃபேமிலில 2 பசங்க இருந்தாங்கன்னாக்கவே, அவங்கள நல்லா படிச்சு, நல்லா வழிப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கறது இல்ல. ஆனா நான் எல்லாரையுமே சொல்லல. நான் பொதுவா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா, இப்போ எங்க வீட்லயே சிலது அது மாரி நடந்தது. நான் அவங்களுக்கு நான் மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு இருந்தேன். என்னோட சம்பாத்தியத்த வச்சு, எங்க அம்மாவுக்கு நான் மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒரு பாலுக்கு, ஏதாவது ஒண்ணு அவங்களே கேட்கிற மாரி அவங்களே கேட்டாங்க. "ஏதாவது உன்னால முடிஞ்சா அனுப்புமா" அப்படின்ட்டு. சரி அப்படி கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் அனுப்பியிருந்தேன். என்னால முடிஞ்சத நான் அனுப்பிட்டு இருந்தேன். ஸோ அந்த அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது. அப்ப வந்து இப்பல்லாம் இருக்கிற மாரி இல்ல. மணி ஆர்டர் பண்ணேன்னா, அது எங்க அம்மா பேர் போடுவாங்க அழகா. அந்த 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 பேர் போட்டு நம்மகிட்ட அந்த ஸ்லிப் வரும் பார்த்தீங்களா? நம்ம வந்து அந்த கஷ்டப்பட்டு பணம் அனுப்புனதே மறந்துருவோம். அதுல வந்து அந்த ஸ்லிப்ல வந்து எங்க அம்மா பேரு எங்க அம்மா ரொம்ப படிக்கல. 3வது அந்த காலத்துல. அவங்க பேர வந்து இப்படி இப்படி கோணலா போட்டு தமிழ்லயே போடுவாங்க. அது வந்து எங்க அம்மாவையே பார்த்தா மாரி இருக்கும். அத நான் எடுத்து பத்திரமா வச்சுக்குவேன். இவ்ளோ கட்டு சேர்த்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டேன்னு வச்சுங்களேன். அது மாதிரி அதுல ஒரு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குடுக்குறோமே அப்படிங்கிறதுல நமக்கு இருக்கிற சந்தோஷம் மாரி எதுவுமே இருக்காது. அந்த மாரி சரி நமக்கு, நம்ம அம்மாவுக்கு நம்ம கையில காசு சம்பாரிச்சு குடுக்குறோம் அப்படின்ட்டு. அதனால எங்க அது அம்மாவுக்கும் ஒரு பெருமை. எல்லார்ட்டயும் சொல்லுவாங்க. நானு அனுப்புனேன். என் பொண்ணு அனுப்புச்சு, பொண்ணு அனுப்புச்சுன்னு எல்லார்ட்டயும் சொல்லுவாங்க. நான் போனேன்னா உன்னோட புகழ் தான் டெய்லி பாடுறாங்க உங்க அம்மா அப்படிம்பாங்க. என்ன பண்றது? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா தான் இருந்துக்கணும். காசு இருந்தா தான் உதவி பண்ண முடியும். காசு இருந்தா தான் மதிப்பாங்க. காசு இருக்குன்னா தான் 2 பேர் பேசுவாங்க. நமக்கு ஒரு டிமாண்டுன்னா பேசுனவங்களும் பேச்சு கட் பண்ணிடுவாங்க. சொந்தக்காரவங்க கூட ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நான் நெறைய வந்து வெளிய பார்த்துருக்கேன். ஆனா நான் யார்கிட்டயும் போய் நின்னது கிடையாது. எனக்கு அது வேணும், இது வேணும், காசு வேணும் கேட்டதே கிடையாது. எப்படி சமாளிக்கிறேன்பாங்க. என்னால முடிஞ்சத நான் செஞ்சு சமாளிச்சுக்கிறேன். எனக்கு வர வருமானம் எனக்கு போதும். அப்படிதான் சொல்லுவேன். சொல்லாம இல்ல கஷ்டப்படுறேன்னு சொல்லுங்க. அடுத்த வாட்டி நீ எப்படி இருக்கேன்னே கேட்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியத சொன்னேன். அதனால நம்ம யூடியூப்லாம் நம்பி வீடியோஸ் இதெல்லாம் தேவையில்லாத வீடியோஸ்லாம் போட்டு அந்த வீடியோஸை பார்க்கறதாலும் டைம் வேஸ்ட்டு, தேவையில்லாத வீடியோ போறதாலும் டைம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி கிரியேட்டிவா யூஸ்ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் எடுத்து பண்ணி போறாங்களோ அந்த வீடியோஸ்லாம் நீங்களும் பாருங்க. அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேவையில்லாத சண்டைகள் எதேதோ சும்மாவே கன்டென்ட்டுக்குலாம் இப்ப நிறைய நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ இருக்கு. ஏன்னா வந்து எங்க பக்கத்துல ஒரு ஆண்டி இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அந்த வீடியோவுக்கு அடிக்ட் ஆயிட்டு தேவையில்லாதலாம் பார்த்துட்டு மீதி வேலையெல்லாம் விட்டுருவாங்க. அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நாங்க 2 பேரும் செம காண்டாவும். ஏன் தான் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி இந்த இந்த வீணா போன கதைய போய் பார்த்துட்டு இருக்கிறாங்களே! அதெல்லாம் உண்மை கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கிச்சன்ல நெறைய வேலை இருக்கும். போட்டது போட்டபடி இருக்கும். இதுல போய் 1 ஹவர் பண்ணிட்டு, ஐயோ! அந்த வேலை பண்ணியிருக்கலாமே பின்னாடி நினைக்கக்கூடாது. நம்ம அத ஆமா. பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம வேலைய பார்ப்போம். நான் அப்படிதான். நேத்தெல்லாம் சுக்கு வாங்கிட்டு வந்தத, அத காய வச்சு, அத உடைச்சு, அது மிக்ஸியில போட்டு அரைச்சு, ஜலிச்சு, அதெல்லாம் நான் பண்ணி வைப்பேன். அது தேவையில்லாம நான் இதுல 1 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட்டு. நமக்கே மனசு வந்து கஷ்டமா இருக்கும். ஐயோ! 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமே. வ டைம் வந்து அவ்வளோ நம்ம வந்து வானாலும் வராது. இப்ப 8 மணி இப்ப ஒரு 8 மணி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. ஆனா 9 மணிக்கு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோம்னா, 8 மணிக்கே பண்ணலான்னு இருந்தோம்னா, அந்த 8 மணி திரும்பி வருமா? வரவே வராது. அதனால டைம் வந்து டைம் இஸ் கோல்டு. கோல்டு கூட வாங்கிடலாம். டைம வாங்க முடியாது. வாங்க முடியாதது
கோல்டு வாங்கிடலாம். டைம் போச்சுன்னா வராது. அதனால நான் எல்லாருக்குமே பொதுவா சொல்லிக்கிறது என்னன்னா, இது யூடியூப்லாம் பார்த்து வேஸ்ட் பண்றதை விட நம்ம கிச்சனை போய் பாருங்க. அதுல பசங்களுக்கு ஏதாவது இந்த பொடி பண்றது போறது, நான் மிளகா பொடியில இருந்து இட்லி மிளகா பொடியில இருந்து நேத்தெல்லாம் அதான் எது எதா எப்படி இருக்கு. இப்போ வெயில் இருக்கும்போது அதெல்லாம் காய வச்சு ஜலிச்சு அதெல்லாம் எடுத்து வச்சிருவேன். அது நம்ம இதெல்லாம் சும்மா வேஸ்டா பார்க்கறதுனால மனசும் கஷ்டம். அது டைமும் வேஸ்ட். டைம் தான். டைம் வந்து எவ்வளவு சேவ் பண்ணிக்கிறீங்களோ, முடியலையா 1 ஹவர் படுங்க. அப்போ வந்து ஹெல்த்தியா எழுந்திருப்பீங்க. இத பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. நான் அப்படிதான் பண்ணுவேன். முடியலையா கொஞ்ச நேரம் எல்லா வேலையும் முடிப்பேன். 1 மணி நேரம் படுத்துக்குவேன். இத நம்ம பார்த்தோம்னா, அது அவ்வளவு நல்லதே கிடையாது. நம்மள பார்த்து நம்ம பிள்ளைங்கலாம் பார்ப்பாங்க. அது எதுக்கு வேஸ்டான ஒரு இதுதான். என்ன பொறுத்தவரையிலும். நல்ல யூஸ்ஃபுல்லான டிவி வீடியோ பாருங்க. நமக்கு அதால பிரயோஜனம் இருக்கணும். அதுதான் என்னோட இது. ஓகேம்மா, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா இன்னைக்கு? ம். வாங்க போய் கட்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கட்டிங் பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, அம்மாவோட கட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போடுறாங்க யூடியூப்லயே. உங்களுக்கு அந்த ஒரு கட்டிங் நல்லா தெரியும்ன்றதுனால நான் நிறைய இன்ஸ்கர்ட்லாம் எல்லா மாடலும் அதான் எல்லா மெஷர்மெண்ட்டும் வச்சு கட் பண்ணலாம். ஒரு பாவாடை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா அப்ப வந்து பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருந்தாங்க. பட் அவங்க மெத்தட் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சூட் ஆகாது. அதனால அவங்க இப்ப எல்லாம் வந்து பிளவுஸ் எல்லாம் கட் பண்றதுலாம் கிடையாது. நான் ஒரு 10 வருஷமா நிறுத்திட்டேன் அதெல்லாம். ஆமா. நான் போட்டிருக்கிற சுடிதார்லாம் நானே தைச்சதுதான். ஆனா கட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. கட்டிங் மாஸ்டர் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் போடுற ட்ரெஸ் எல்லாமே நானே டிப் பண்ணிக்கிட்டது தான். நம்ம மாஸ்டர்ஸோ இல்ல நானும் துர்கா போடுறது எல்லாம் இது வந்து பேட்டர்ன் மெட்டீரியல்னா கூட கட்டிங் அவங்கள்தான் இருந்தாலும் ஸ்டிச்சிங் என்னதான் தான் இருக்கும். ஆமா, எல்லா ட்ரெஸ்ஸும் எந்த ட்ரெஸ் ஆனாலும் அவங்க தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸ்டிச்சிங் வந்து நம்பர் 1. கட்டிங்ன்றது இப்ப ஃபர்ஸ்ட் பிளவுஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 10 வருஷம் முன்னாடி. அப்புறம் அதோட கண்டினியூஷனா இன்ஸ்கர்ட் வந்து நானும் வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, மறக்கவே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இப்ப இன்ஸ்கர்ட் ஆர்டர் வந்து நானே வந்து இவங்களே வந்து கஸ்டமர்கிட்ட பேசிடுறாங்கன்னு வச்சுங்க. நான் பேசணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க நிறைய. ஸோ அவங்க கஸ்டமர் வந்து என்ன கேட்டாங்க, நீங்க தைப்பீங்களா? ஏன்னா எங்கேயும் தைக்க மாட்டேன்றாங்க. வெளியே இருந்து வாங்குறது வந்து அந்த நூலெல்லாம் வந்துடுது, துணி வந்து ரொம்ப மக்கி போன மாதிரி இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு வருது, அப்புறம் உட்கார இடத்துல டர்ன்னு போயிடுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம துணியெல்லாம் வந்து நல்லா விற்று நல்லா போடுறோம். கிளாத்தும் வந்து நம்ம அதுக்குன்னு செப்பரேட் ஷாப் இருக்கு. அங்கேருந்து எடுத்து வந்து பாப்லின் கிளாத் தான் போடுறோம். இங்க வந்து விற்கிறது வந்து காட்டன் சொல்லிட்டு அது என்னமோ குவாலிட்டி கம்மியா விற்கிறாங்க. அது வந்து மிஸ்ஸிங் தான். அது மிஸ்ஸிங் இல்ல, மிக்சிங். அது வந்து போட்டாலும் ஒரு எரிச்சல் கொடுக்கும். நம்ம திடீர்னு நீங்க மிஸ்ஸிங் சொன்னா அவங்க ஏதோ இன்ஸ்கர்ட்டே மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அதனால அந்த மெட்டீரியல் மிஸ் பண்ணிடுறாங்க. அது மெட்டீரியல்ல மிஸ்ஸிங் வருது. பியூர் காட்டன்னா நம்ம போடும்போதே தெரியும். நமக்கு வந்து அந்த வேர்க்காது, ஒரு ஜில்னஸா நல்லா இருக்கும். உடம்பே நல்லா ஒரிஜினல் காட்டன். இதெல்லாம் இந்த 2 இது வந்து கலந்து போடுறதெல்லாம் அது 60% இது 40% எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டீங்கன்னா கனகனன்னு இருக்கும். நைட்டி போட்டுக்கிட்டா கூட உள்ள வந்து துணி வந்து ஸ்மூத்தா இருக்கணும். ஃபுல் காட்டன் தான் நல்லது உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசியாச்சு. இப்ப நம்ம கட்டிங் பார்த்துலாம். டக்குன்னு வீடியோக்கு போலாம் வாங்க. அம்மா அதை ஸ்டார்ட் பண்றாங்க, வாங்க பார்க்கலாம் எப்படி கட் பண்றாங்க. வாங்க நம்ம கட் பண்றது பார்ப்போம். இன்ஸ்கர்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து அவங்களோட மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு எவ்வளவு தூவி தேவைப்படுதுன்னா 2.25 மீட்டர் போதும். இந்த 2.25 மீட்டரை வச்சு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவங்களோட லென்த் வந்து மொத்த லென்த்தே வந்து 37 தான். 37 அப்படி ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்ப வந்து 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு போயிடும், ஒரு 1/2 இன்ச்சு மேல போயிடும். 1.5 இன்ச்சு மடிச்சா போதும், முக்கா இன்ச்சு பட்டி 1/2 இன்ச்சு நம்ம அங்க மேல பிடிக்கிறதுக்கு போயிடும். அதனால 37 பிளஸ் வந்து இது 35 வரும். பிளஸ் ஒரு 3.5 இன்ச்சு பட்டிக்கு எடுத்துக்கணும். அந்த பட்டி 3.5 இன்ச்சு எடுக்கும்போது அது ஒரு முக்கா இன்ச்சு உள்ள போயிடும் 2 சைடு தைக்கும் போது. அப்ப அது ஒரு 1.5 வரும். அப்ப வந்து நமக்கு 37 இன்ச்சு கரெக்டா வந்துடும். சரியா? அதனால வாங்க பார்க்கலாம். இப்ப வந்து லென்த் வந்து 37 அவங்களுக்கு 37 இன்ச்சு. இந்த துணி எப்பவுமே மடிக்கிற மாதிரி இருக்கிறத கீழே போட்டுருங்க. அப்பதான் நமக்கு வந்து வேற எதுக்குன்னா யூஸ் ஆகும். இந்த பட்டிகள்லாம் இந்த பக்கம் ஓப்பன் 2 பீஸா போட்டு மடிச்சுக்கிறோம். இப்ப இது 2.25 இல்லையா? 2.25 இங்க பாருங்க. இது வந்து 2.25 மீட்டர். இது வரையிலும் 2 மீட்டர். இங்க இருந்து ஒரு 5 மீட்டர். ஓகேவா? சைஸ் கம்மியா இருக்கதால 2.25. நம்ம 3 3.5. இது வந்து 5 பார்ட் 5 பார்ட் பீஸ். இதுல 6 பார்ட் பீஸ்க்குனா இன்னும் 1/2 மீட்டர் அதிகமாகும். 7 பார்ட்ஸ் இருக்கு, 8 பார்ட்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்கவுங்க கொஞ்சம் கனமா இருக்காங்க. அவங்கவுங்க அளவு வச்சு நம்ம தைக்கிறோம். சோ இப்போ நமக்கு வந்து சின்ன சைஸை விட பெரிய சைஸ் தான் நம்ம நிறைய பேர் கேக்குறாங்க. ஆனா அவங்க வந்து அந்த சைஸ் வந்து நமக்கு மார்க்கெட்ல ஜாஸ்தி கிடைக்கிறது இல்ல. பெரிய சைஸ் தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஆமா, அதனால தான் கேக்குறாங்களே. ஏன்னா ஸ்மால் சைஸ் எல்லாம் அங்கங்க கிடைச்சிருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட அவங்க எல்லாம் வந்து தைக்கிறாங்களே, பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதால நான் சொல்லல. இந்த 7 இன்ச்சு இந்த 8 இதான 37 இருக்கு இல்லையா? இங்க இருந்து நம்ம ஒரு போடுறோம்.
சோ இது வந்து 18 வச்சுக்கணுமா இந்த இடம்? இல்ல 37 போதும். எந்த இடம் இந்த இதுக்கு இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தாமா. இல்ல இந்த இந்த இது இந்த கோடு எங்க எவ்வளவு மெஷர்மென்ட்? நான் சொல்றேன். இது வந்து பெரிய பீஸ் நம்ம கட் பண்ண போறோம். பெரிய பீஸ்ங்கிறது வந்து 13 இன்ச் வரும். 12 + 1 13. நீங்க எப்படி 12ன்னு எடுத்துறீங்க? இதுல என்ன அத மெஷர்மென்ட்? நம்ம மெஷர்மென்ட் இன்ஸ்கர்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? இத நான் காமிக்கிறேன். இப்ப இருக்குல்ல இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? இது வந்து சின்ன பீஸ். சின்ன பீஸ விட்டுட்டு சென்டரா இருக்கு பாருங்க. அத வந்து பெரிய பீஸ் நம்ம எடுத்துக்கணும். தெரியுதா? இப்படி பார்த்தா தெரியும். இது இருக்கு இல்லையா? இதுல இருந்து இது வரையில நம்ம எடுத்துக்கணும். இது எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு. 12 + 1 வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா 13. இதே மாதிரி 2 பீஸ் நமக்கு வேணும். சென்டர்ல பெரிய பீஸ் 2 போடணும். சரியா? நான் இப்ப போறேன். 13 இல்லையா? 13 வச்சு இங்க மார்க் பண்றோம். அதே மாதிரி இப்ப மேல 13 பார்த்தோம் இல்லையா? இப்ப இத இந்த பெரிய பீஸ்க்கு கீழே எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்படி போட்டுக்கிட்டா உங்களுக்கு தெரியும் பாக்குறவங்களுக்கு. கீழே வந்து கீழ அகலம் சொல்லுவோம் இத. 21 வருது. எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வச்சுக்கணும். ஏன்னா ½ இன்ச் தைக்கிறதுக்கு வேணும் இல்லையா? அப்ப எவ்வளவு? 21ன்னா 22 இன்ச். எங்க வரணும்? கீழ அகலம். கீழ அகலம் வந்து 22 இன்ச் வரணும். இவ்வளவு வருது. ஓகே. இப்படி வந்துச்சா? பெட் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்க. நீங்க எப்படி போடுறீங்களோ போட்டுங்க. நம்ம இந்த இதையே இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இது கிராஸா இது இடுப்பு இது கீழ அகலம். இப்ப இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதுல எத்தனை பீஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 2 பீஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 பீஸ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லா போடுறதுக்கு இடம் பத்தாது. இந்த பக்கம் ஓபனா இருக்குது பாத்துக்கங்க. ஆமா. சைடு பீஸ். இந்த சைடு ஃபர்ஸ்ட் சைடு இந்த கரை பக்கம் வச்சுங்க. ஸ்ட்ரைட். கரை பக்கம் ஸ்ட்ரைட் ஓபனும் கூட. இங்கேயும் ஓபன் தான் வரும். இந்த மடிப்பு வந்து கீழே போயிட்டோம். நமக்கு இந்த இடுப்புக்கெல்லாம் துணி தேவைப்படும். இங்க பாத்தீங்கன்னா கிராஸ் எடுக்கணும். எல்லா பீஸும் போட்டு காமிக்கிறேன். இல்ல ஒண்ணு ஒண்ணா போட்டாக்கா கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கெல்லாம் சர்வீஸ் இதுல இந்த 1ன்னு போட்டுக்கலாம். இது 1 இது 1. அதாவது 1வது பீஸ். இது 1 இது 1. ஜாயின் பண்ணும்போது நமக்கு இது ஈஸியா இருக்கும். 1 2 3 4 5ன்னு போட்டுக்கிட்டோம்னா அந்த கிராஸுக்கு ஸ்ட்ரைட்டுக்கு கிராஸ் அது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். அதனால 1 1 போட்டுக்கலாம். 1 1 2 2 பீஸ் இந்த பெரிய பீஸ். இது சரியா போகுதா? பின்னாடி 1 பின்னாடி 1 முன்னாடி அப்படி கிடையாது. இந்த இடத்துல நான் போடும்போது காமிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு இன்னொரு சின்ன பீஸ் வரும். அது லாஸ்ட்ல 1 எழுதிக்கிறது 1 நம்பர். இது 1ங்கிறது சென்டர் 1. சரி. இப்போ அந்த பீஸ் நம்ம பெரிய பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம்ல. இப்போ இந்த 2 பக்கம் கரை இருக்குல்ல? இந்த 2 பக்கம் கரை. சரியா? இந்த கரையை வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படி நம்ம பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கிட்டோம். போட்டு என்ன பண்ணணும்? இப்போ அதே 37 லென்த். அது 37 தானே வச்சோம். அதே மாதிரி 37. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம 6 + 1 வச்சோமா? சின்ன பீஸ் எவ்வளவு வரும்? சின்ன பீஸ் 6 வரும். 6 + 1 7. இடுப்பு 6 வருதா? 1 வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படியே ஒரு கோட் போட்டுருங்க. சரி. இப்போ வந்து இதுல இருந்து இந்த சின்ன பீஸ் இங்க வந்து எவ்வளவு வருது? 10 வருது. 11 வச்சுக்கணும். கீழாகலாம். கீழாகலங்கும் போது கீழே போயிடணும் நம்ம. இது வந்து கீழாகலாம் 11 இருக்கு. 10 இருக்குல்ல? 11. தெரியுதா? தெரியுது. இப்போ இந்த 11க்கும் இந்த இடுப்பு பீஸுக்கும் அப்படியே நம்ம ஒரு நேரா கிராஸா கோடு போட்டுறோம். போட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து 4 பீஸ் ஆயிடுச்சு. இந்த பெரிய பீஸ் 2 இது 2 4 ஆயிடுச்சுங்களா? இப்போ வந்து சென்டருக்கு ஒரே ஒரு பீஸ் வச்சிருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம சின்ன பீஸ் கட் பண்ணோம்ல, அந்த சின்ன பீஸ் 2, இது பெரிய பீஸ் 2. இப்போ சென்டர் பீஸ் ஒண்ணே ஒன்று தான். ஏன்னா இவங்களுக்கு 5 பீஸ் பாவாடை தான். இடுப்பு வந்து கம்மி தான், 39, 45 தான் இடுப்பு. அதனால கீழ் அகலமும் அவங்களுக்கு கம்மியாக தான் வருது. இந்த அளவு பிரகாரத்துக்கு இது தைக்கும் கட் பண்ணும்போது இது ஒரே ஒரு பீஸ் தான். இது வந்து சென்டர் பீஸ். இதை வந்து நம்ம 3ன்னு போட்டுக்கணும். அது 2 + இது 1 3. இப்போ வந்து இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது எவ்வளோ இருக்கு பாருங்க. 6 + 1 7 வேணும். சென்டர் பீஸ் நமக்கு. இது வந்து 6 + 1 7 வச்சுக்கலாம். நான் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு போயிடுது இல்லையா? 6 + 1 7 வச்சுக்கணும். கீழே பாருங்க. இது டோட்டல் 5 பார்ட் இன்ஸ்கர்ட். இன்ஸ்கர்ட். ஓகே. இது 10 இருக்கு, 11 வச்சுக்கணும். சோ நம்ம இதெல்லாம் எழுதி கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, எழுதி வச்சுக்கலாம். நம்ம அப்படியே இது வந்து சென்டர் பீஸ் கிராஸா வரணுமா அப்படிலாம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ரைட்டா வந்தா கூட பரவாயில்லை. இது வந்து 6 1 7. இது வந்து 11. இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பீஸ் தான் வேணும் நமக்கு. ஒரே ஒரு பீஸ் தான் வேணும் அந்த சென்டருக்கு. இது வந்து கீழ் பீஸ். இப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்து இந்த கிராஸ்ல வர்றதுனால இந்த கீழையும் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா வரும். அதனால 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கம்மியா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ வந்து இந்த கிராஸுக்கு கிராஸை போட்டுக்கணும். எல்லாத்துக்குமே கிராஸ் வருது இல்லையா? இந்த கிராஸுக்கு இந்த கிராஸை போட்டுக்கணும். இப்படி மொத்தம் 5 பீஸ் இருக்கு அதுல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸுக்கு இந்த கிராஸை போட்டுக்கணும். இதை அப்படியே போட்டோம்னா அலை அடிக்கும். அலைன்னா என்ன, நம்ம நடக்கும்போது தடுக்கும். இந்த கிராஸ் வந்து அப்படியே விட்டு வைக்கக்கூடாது. அப்படியே வச்சு சில பேர் கட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இங்க இருந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு ஷேப் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த ஷேப் எடுத்துடணும் நம்ம. இதெல்லாம் ஸ்ட்ரைட்டு, இதுதான் கிராஸ். கிராஸ் பக்கமா நம்ம 1/2 இன்ச்சு ஷேப் எடுத்துட்டோம். எல்லா கிராஸையும் சேர்த்து ஒண்ணா வச்சு அங்க மட்டும் ஷேப் எடுத்துக்கிறோம். ஆமா, எல்லாத்தையும் 5 பீஸும் ஒண்ணா வச்சு எடுத்துட்டோம். இது எப்படி வந்திருக்கு பாருங்க. அப்படியே நல்லா அப்படி படகு மாதிரி வந்திருக்கு. இதை மாதிரி தைக்கும் போது தான் நமக்கு நல்லா அந்த இது கரெக்டா வரும். இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, தைக்கும் போது எப்படி தைக்கிறது நான் காமிச்சிட்டுறேன். இந்த பீஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பீஸ்ல ஒரு பீஸ் எடுத்துக்கணும். இதுல 2 இருக்கு இல்லையா? இதுல 1 எடுத்துக்கணும். 1 எடுத்துட்டு பெரிய பீஸ் 1 எடுத்துக்கணும். இது பாத்துங்க, இடுப்புக்கு இடுப்பு தான் வைக்கணும், மாத்தி வச்சிடக்கூடாது. உங்களுக்கே தெரியும் கீழ் பீஸ் வந்து ஜாஸ்தியா வரும்ட்டு. இது ஸ்ட்ரைட் மேட்ச் பண்ணுமா? இல்ல கிராஸ் இப்படி பண்ணிருக்கீங்க? கிராஸ், இது கிராஸ்மா. இது ஸ்ட்ரைட். ஒரு ஸ்ட்ரைட் ஒரு கிராஸ் மேட்ச் பண்ணனும். ஆமா, அது வந்து பெரிய பீஸ் 1 சின்ன பீஸ் 1. தைக்கும் போது நமக்கு உட்காந்துரும். ஏன்னா இது கிராஸ் இல்லையா? அப்படியே இழுத்துட்டே வந்துரும். அதனால இது கரெக்டா வந்துரும். சரியா? அப்புறமா பாத்தீங்கன்னா தட்டி விட்டு அப்படியே அது தட்டவே வேண்டியது இல்லை. இது நம்ம வந்து தைக்கும் போது இது கிராஸ் இல்லையா, இழுத்துக்கிட்டே வரும். இதை விடவே ஜாஸ்தியா இழுத்துட்டு வருது பாருங்க. அது மாதிரி இழுத்துட்டு வந்துரும். அப்புறமா இது வந்து நடு பீஸ். பாவாடை ஓப்பன் வைக்கிறோம் இல்லையா? பட்டி இடுப்பு பட்டி வச்சு இங்க ஓப்பன் வைப்போம்ல, இந்த ஓப்பனுக்கு இந்த சின்ன பீஸ் வரும் 2. அதுக்கப்புறம் இது அடுத்தது இதை வச்சு நம்ம 2 ஜாயின் பண்ணிக்கிறோம் 4. இது வந்து ஸ்ட்ரைட் சென்டர் பீஸ். சென்டர்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல இது வரும். நீங்க இந்த மாதிரி வந்து வச்சு இத மாதிரி இது 2 இது 2 அது 2 அது இது 1 சென்டர்ல அந்த சைடு வரும். சரியா? இது 2 பீஸ். இந்த பெரிய பீஸ் 2. இது 2 பெரிய பீஸ். இது சென்டர் பீஸ். இந்த பீஸ் சின்னதா இருக்குல்ல, இதை நம்ம இப்படி மடிச்சிட்டோம்னா சின்னதாயிடும் சென்டர் பீஸ். இப்ப நம்ம வந்து பட்டி எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட் இன்ஸ்கர்ட்டையே வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா கரெக்டா உங்களுக்கு 40 இன்ச்சு இடுப்பு வந்திருக்கு. நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஏன்னா இங்க கொஞ்சம் நம்ம இந்த ஓரம் வந்து மடிச்சுட்டு இருப்போம். இங்க ஒரு ஜாயிண்ட் வந்தா ஜாயிண்ட் போட்டுக்கணும். அதனால
பாருங்க 20 இன்ச்சு வச்சிருக்கேன், எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம 3 இன்ச்சு பட்டி வச்சுக்கணும். ஏன்னா 1 இன்ச்சில் தான் வந்து நிற்கும். 1 3 ஒரு 1/2 இன்ச்சு வந்து 2 சைடு பிடிச்சி தைக்கிறதுக்கு அதுக்கு 3. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3 வச்சு மார்க் பண்ணிடுவோம். இந்த பட்டி வந்து 1 இன்ச்சு தான் வரும். 1 3 இந்த 1/2 இன்ச்சு வந்து தைக்கிறதுல போயிடும். கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் கட் பண்ணணும். இந்த பீஸை 2 கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 7 இன்ச்சு வச்சிருக்கோம், 2ஆ மடிச்சு 3 தானே வேணும் நமக்கு. இதை வந்து அவ்வளோதான். இப்போ வந்து இது 2யும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த இன்ஸ்கர்ட்டில் வச்சு தைக்கும்போது நம்ம காமிப்போம். இது வரையிலும் போயிடும் இன்ஸ்கர்ட்டுக்கு. நம்ம அதே மாதிரி மடித்து இப்படி தைக்கிறதுக்கு இப்படி போயிடும். இது கொஞ்சம் போயிடும். இந்த அளவுக்கு தான் பட்டி வரும். இந்த அளவுக்கு 1.5 இன்ச்சு அது உள்ளே தான் வரும் பட்டி.